மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் இணையுங்கள். मम्मा तो पापा ने मारा था और पापा ने पत्थर मारा फास्ट लगाते. கிரைம் கதைகளையே மிஞ்சும் அளவுக்கு திடுக்கிட வைத்திருக்கிறது தாய் மர்ம மரணத்தில் 4 வயது மகள் வரைந்த ஓவியம். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சோனாலிக்கும் சந்தீப் என்பவருக்கும் கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. திருமணத்தின் போது 20 லட்சம் ரூபாய் வரதட்சணையை வாங்கியுள்ளது சந்தீப்பின் குடும்பம். ஆனாலும் தொடர்ந்து பணம் வேண்டும், நகை வேண்டும் என சந்தீப் வீட்டார் சோனாலியை கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது. மகளுக்கு நடந்த கொடுமைகள் குறித்து அப்போதே சோனாலியின் தந்தை சஞ்சீவ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். ஆனால் குடும்ப விவகாரம் என்பதால் வழக்கம் போல் இரு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பியிருக்கிறது காவல்துறை. இந்த நிலையில்தான் சோனாலிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. பெண் குழந்தை என்பதால் குழந்தையை கூட பார்க்காமல் மருத்துவமனையிலிருந்து கோபமாக சென்றுள்ளார் சந்தீப். ஏற்கனவே வரதட்சணை கொடுமை செய்து வந்த கணவன் சந்தீப் பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து இன்னும் அதிகமாக அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பித்துள்ளார். இதனால் கடுமையான மன உளைச்சலில் இருந்துள்ளார் சோனாலி. இந்த நிலையில்தான் திடீரென சோனாலியின் பெற்றோர் தலையில் இடி விழுந்தது போல் வந்தது அந்த செய்தி. சோனாலி வீட்டில் தூக்கு போட்டுக்கொண்டு உயிரை மாய்த்து கொண்டார் என்பதுதான் அந்த அதிர்ச்சியூட்டும் தகவல். இதனால் பதறி அடித்துக் கொண்டு ஓடிய சோனாலியின் பெற்றோர் இது தற்கொலையாக இருக்காது, கொலையாக இருக்கலாம் என புகார் அளித்தனர். இது குறித்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கினர். ஆனால் கொலைக்கான எந்த தடயமும் அவர்களுக்கு பெரிதாக கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் சோனாலியின் 4 வயது மகள் வரைந்த ஓவியம் அவரது பெற்றோரை சந்தேகமடைய வைத்தது. காரணம், தனது அம்மாவை அப்பா அடிப்பது போல் வரைந்திருந்தார். இதனால் சோனாலியின் பெற்றோர் சிறுமியிடம் யதார்த்தமாக விசாரித்துள்ளனர். அப்போது சிறுமி சொன்ன தகவல் திடுக்கிட வைத்துள்ளது. சோனாலி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்ட அன்று தனது அம்மாவை அப்பா அடித்து தாக்கியதாகவும், அம்மா மயக்கமடைந்து விட்டதாகவும், அதற்கு பிறகு அம்மாவை அப்பா இழுத்துச் சென்றதாகவும் கூறி ஷாக் கொடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமி வரைந்த ஓவியம், சிறுமி சொன்ன தகவல்கள் அனைத்தையும் காவல் நிலையத்தில் கூறியிருக்கிறார் சோனாலியின் தந்தை. இந்த நிலையில் சோனாலியின் கணவன் சந்தீப்பை பிடித்து விசாரணை செய்து வருகிறது போலீஸ். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததும் இந்த மர்ம மரணம் அடுத்த கட்டத்துக்கு போகும் என்கிறார்கள் காவல்துறையினர். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் இணையுங்கள்.